சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு வலிமையான ஒரு வியூகத்தை அமைச்சு இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் அவர்கள் களம் கண்டாங்க. இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது ஒரு வலிமையான ஒரு வியூகத்தை அமைச்சு கமுதியில் அவர்களுடைய முதல் பொதுக்கூட்டத்தை நடத்தி அங்கேயே கொடியை அறிவித்து அதன் பிறகு சின்னம், கட்சி எல்லாத்தையும் அறிவித்து அவர்கள் இந்த தேர்தலை களம் கண்டாங்க. அது குறிப்பாக தென் மாவட்டத்தில் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் எல்லாருமே ஒரு வலிமையான ஒரு வேட்பாளராக இருந்தாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய வேட்பாளராக இருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்தை நடந்துக்கிடுவாங்க. ஒரு எதிர்கால முக்குலத்தோர் சமுதாயத்தோட ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த முக்குலத்தோர் சமுதாயம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வியூகத்தை முக்குலத்தோர் சமூகம் அந்த சமூகம் அதை சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஏன்னா ஒரு 2 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்னா மக்கள் அனைவரும் அந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களித்து சின்னம்மா சசிகலா அவர்களுடைய நிறுத்திய வேட்பாளர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள். இன்றைக்கி 2 சீட்டு 1 சீட்டு வெற்றி பெற்றவர்கள் கூட அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் ஒரு சீட்டு 2 சீட்டு கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. இந்த சின்னம்மா சசிகலா ஒரு வலிமையான ஒரு வியூகத்தை அமைச்சு அவர்கள் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணி நவரசநாயகன் கார்த்திக்லேருந்து எல்லாருமே பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஆதரவு இந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு இனிமேல் கிடைக்குமா? ஒரு சீட்டு 2 சீட்டு எங்கேயாவது கிடைக்கலாம். திராவிட கட்சிகளில் கொடுப்பாங்க 1 சீட்டு 2 சீட்டு அப்படிங்கிறது திராவிட கட்சிகளில் வழக்கம் போல் கொடுக்குறது. ஆனால் ஒரு தென் மாவட்டம் முழுவதுமே பரவலாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்போடு சின்னம்மா சசிகலா அவர்கள் அமைத்த அந்த வியூகம் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. அந்த வியூகம் பல இடங்களில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. முதுகுளத்தூர், சாத்தூர், தென்காசி, உசிலம்பட்டி இப்படி பல இடங்களில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கியிருந்தாலும் வெற்றிக்கு பக்கத்தில் இருந்தாலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ இந்த முக்குலத்தோர் சமுதாயம் அந்த வியூகத்தை சரியாக பயன்படுத்தலை. அரசியலை சரியான புரிதல் இல்லாமல் விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் வாக்குகள் போட்டிருந்தாலும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி 4 சீட்டுகள் ஜெயிச்சிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ முஸ்லீம் லீக்கு, ஐஜிஎம்எல் போன்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கு அப்புறம் முஸ்லீம்ஸ் அந்த கட்சிகள்லாம் சார்ந்து ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இங்கே முக்குலத்தோர் சமுதாயத்திலேருந்து ஒரு 2 சீட்டு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு வலிமையான ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சட்டசபையில் போய் பேசுகிறதுக்கான கோரிக்கைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த வாய்ப்புகளுமே கிடைக்காமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் சின்னம்மா சசிகலா அவர்கள் வகுத்த அந்த வியூகத்தை இந்த முக்குலத்தோர் சமுதாயம் சரியாக பயன்படுத்தலை. முக்குலத்தோர் சமுதாயத்திலிருந்து இப்போ சாத்தூரில் எசைராஜா தேவர் நிற்கார், ராம்குமார் பாண்டியன் நிற்கார், அங்கே ஜீவிதா நாச்சியார் அவர்கள் நிற்காங்க. இப்படி பல்வேறு தொகுதியில் பல்வேறுபட்ட நம்பிக்கைக்குரிய நட்சத்திரங்கள் நிற்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக நம்மளே முன் பிரச்சாரம் பண்ணணும். இந்த தலைவர்கள் நிறைய பேருக்கு ஆதரவு கொடுக்காட்டாலும் ஸோ வாண்டடாக நம்மளே போய் முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ணலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் நிறைய பேர் யாருமே சப்போர்ட் பண்ணலை. அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த கட்சியை நிறுத்தியிருக்காங்களா, அந்த கட்சிக்காரன் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், அவங்க தான் போய் நிற்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருந்துச்சு. அதை கண்கூடாக பார்த்தோம். அதையும் சிலர் எதிர்த்தும் பண்ணாங்க. எப்படியாவது அவனை தோக்கடிக்கணும், ஜாதி பேரை சொல்லிட்டுலாம் இவங்க நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இறங்கி வேலை பார்த்துச்சு. அந்த வேலைக்கெல்லாம் பார்க்காங்க. ஆனால் சப்போர்ட்டாக ஆறுதலாக போய் நின்று நம்மளே வாண்டடாக போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்லாம் யாரும் நிற்கல. சௌத்ரி தேவர் அவர்கள் சாத்தூரில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளே தானாக இங்கே பிரச்சாரம் பண்ணவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு 2 எம்எல்ஏக்களை அனுப்பியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மீடியா பவர் அதெல்லாம் கிடச்சிது, மீடியா வெளிச்சம் கிடச்சிது, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடச்சிது இந்த அரசியல் களத்தில். எங்களை சுற்றி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. எங்களை சுற்றி தான்ப்பா எல்லாம் நடக்குது, நாங்கள் தான் இன்றைக்கி எல்லாம், நாங்கள் இல்லாமல் யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 2 சீட்டு தான்.
அப்போ நீங்கள் என்ன நினைக்கிங்க, நம்மளால் எங்கே ஜெயிக்க முடியும், 1 சீட் 2 சீட் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் போட்ட அந்த தப்பு கணக்குனால தான் வந்து என்ன எசக் ராஜா தேவர் 1 சீட்டில் நிற்காரு, அவரை நம்ம எதுக்கு ஆதரிக்கணும், ராம்குமார் பாண்டியன் 1 சீட்டில் நிற்காரு, அவர் எதுக்கு நம்ம ஆதரிக்கணும், 1 சீட்டு ஜெயிச்சு என்ன ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதை அசால்ட்டாக விட்டதுனால இன்றைக்கி என்னாச்சு, வாக்குகளை வந்து இன்றைக்கி வந்து அந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கே ஒரு சப்போர்ட்டாக, மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த விஷயம் நடக்கலை. அது நடக்காததுக்கு யார் காரணம்? ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும். ஒரு வேட்பாளர் வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள் நிறுத்துகிறாங்க, தென்னந்தோப்பு சின்னத்தை நிறுத்துகிறாங்கன்னா எதுக்கு நிறுத்துகிறாங்க? அப்போ அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஓட்டுகளை வந்து சரியாக அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி அரசியல் களத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு வேட்பாளர்கள் முதுகுளத்தூரில் இருந்தோ, சாத்தூரில் இருந்தோ, திருமங்கலத்தில் இருந்தோ, தென்காசியில் இருந்தோ, உசிலம்பட்டியில் இருந்தோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருப்பாங்க. வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருப்பாங்க. அப்போ அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கலாம், இந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். வேறு யாராவது அந்த கோரிக்கைகள்லாம் வைப்பாங்களா? ஸோ இதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தலில் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும்போது அதை வந்து சரியாக வந்து வென்றெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டும். தலைவர்கள், அது மாதிரி சிறு சிறு அமைப்புகள் வச்சுருக்கவங்களெல்லாம் கூட இதை வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்திருந்தால் இன்னும் ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஆரம்பத்திலே சின்னம்மா சசிகலா அவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து அரசியலுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு பிரச்சாரமாக தொடர்ந்து நம்ம கொண்டு போய் மக்கள் மத்தியில் வந்து அதை சேர்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வெற்றியாக நமக்கு அமைச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த தேர்தலோட முடிவு வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும். சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து இதை வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவர் கொண்டு போவாங்க அவரோட அரசியல் கட்டமைப்பை. ஸோ தென் மாவட்டத்தில் வந்து ஒரு வலிமையான வெற்றியை வந்து நாம் வந்து பெற வேண்டியது ஒரு அவசியம் இருக்குது. அதற்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ தொடர்ந்து அதற்கான செயல்பாடுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இதை அனைத்தையும் நான் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் அந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.